விஷ்ணு புராணத்தின் 6வது அம்சம். இந்த கலியுகம் ஏன் தீய யுகம்னு சொல்றோம்னு யோசிச்சு பார்த்தோமா? ஏன் இதுல இவ்வளவு தீமை வந்தது அப்படின்னா, முதல் யுகம் கிருத்த யுகம் இருக்கு இல்லையா, அதுல அசுரர்கள் தங்களுடைய அசுர லோகத்துலதான் இருப்பாளே ஒழிய இந்த பக்கம் மக்களை துன்புறுத்த மாட்டா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைனாலும் அது அந்த லோகத்தோட முடிஞ்சு போயிடும். மனிதர்களுடைய இன்வால்மெண்ட்ங்கிறதே இருக்காது. அதனால மனிதர்கள் பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருப்பா. அப்ப கிருத்த யுகத்தின் இயல்பு, அசுரர்கள் அவன் இடத்துல மட்டும் இருப்பான், தேவர்கள் அவ இடத்துல இருப்பா, மனிதர்கள் அவ இடத்துல இருப்பா. ஒருவேளை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தாலும் அது நம் மனித உலகத்தை பாதிக்காது. ஆனா அடுத்த திரேதா யுகம் வருது பாருங்க, இப்ப அசுரர் அரக்கர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்கள் வாழும் பகுதி நோக்கி வர ஆரம்பிப்பா. அதான் பாரத தேசத்துல நாம இருக்கோம்னா இலங்கையில ராவணன் வந்தான். எந்த யுகம் அது? திரேதா யுகம். பக்கத்துல வந்துட்டான். தண்டகாரண்யத்துல முனிவர்கள் தபஸ் பண்றான்னா பக்கத்துல ஜனஸ்தானத்துல கரண், தூஷணன், திரிசிரஸ்னு அரக்கர்கள். அப்போ இவாள்லாம் என்ன பண்ணுவான்னா மனிதர்களுக்கு பக்கத்துல குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பா. அது திரேதா யுகம். அப்ப அசுரர்கள் தள்ளி நிற்பது கிருத்த யுகம், அவ பக்கத்துல குடைச்சல் கொடுப்பது திரேதா யுகம். துவாபர யுகத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே சொந்தக்காரன் நண்பன் அசுரர்கள்லாம் வந்துருவானா. அதான் நேத்து பார்த்தோமே, கலி அசுரன் துரியோதனனாக வந்தான், சகஸ்ர கவச்சன் கர்ணனாக வந்தான். இப்ப இந்த துரியோதனன் கர்ணன்லாம் பார்க்கறதுக்கு ராவணன் மாதிரியோ ஹிரண்யாக்ஷன் மாதிரியோ இரண்யன் மாதிரியோ இருக்க மாட்டான். துரியோதனனும் கர்ணனும் நம்மை போல சாதாரண மனிதர்கள், நீங்களும் நானும் எப்படி இருக்கோமோ நம்மை போலவே இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அசுரன் இருப்பான். அப்ப துவாபர யுகத்துல அவங்க நம் குடும்பத்துக்குள்ளேயே விடுகிறார்கள். கலியுகத்துல அசுரர்கள் வெளியில இருக்க மாட்டாளாம், நம்ம மனசுக்குள்ள வந்துருவாளாம். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க குறைஞ்சுட்டே வருது. கிருத்த யுகத்துல வேறு உலகில் இருந்தார்கள், திரேதா யுகத்துல பக்கத்து ஊரில் இருந்தார்கள், துவாபர யுகத்துல நம் வீட்டுக்குள்ளேயே வந்தார்கள், கலியுகத்துல நம்ம மனசுக்குள்ள நுழைஞ்சிடுறோம். அதனாலதான் கலியுகத்துல வெளியில யாரும் அசுரன்னு கிடையாது, நம்ம மனசுக்குள்ளதான் அசுரன், அரக்கன், எல்லா ஈவில் தாட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம ஒத்தத்தருடைய மனசுக்குள்ள இருக்கும். அதனாலதான் கலியுகத்துல பெருமாள் பெருசா அவதாரம்னு எடுக்கிறது இல்லை. இப்ப வெளியில ஒரு ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் இருக்கான்னா அவனை வதம் பண்ண பெருமாள் அவதாரம் பண்ணுவார். வெளியில ராவணன் இருக்கான்னா அவனை வதம் பண்ண அவதாரம் பண்ணுவார். வெளியில கம்சன் இருக்கான், சிசுபாலன் இருக்கான்னா வதம் பண்ண அவதாரம் பண்ணுவார். ஆனா இப்போ ராவணன், இரணியன், கம்சன், சிசுபாலன் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எங்க இருக்கா? நம்ம மனசுக்குள்ள இருக்கா. அப்ப இதுக்கு பெருமாள் வெளியில எக்ஸ்டர்னலா அவதாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்பதால் தான் கல்கி வரை இடையில கலியுகத்துல அவதாரம்னு பெருசா எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அசுர அரக்கரை யாரால் அழிக்க முடியும்னா ஆச்சாரியனாலதான் அழிக்க முடியும். அதனால பகவான் ஆச்சாரியர் வடிவில் கலியுகத்திலே அவதரிக்கிறான். அதனாலதான் மற்ற அவதாரங்கள் கிடையாது. இந்த மனசுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அது ஆச்சாரியனாலதான் முடியும். அதனால பெருமாள் சும்மா கத்திய வீசி சண்டை போடுற வேலை கிடையாது. அதனால சஸ்திரங்கள்ங்கிற ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு சாஸ்திரத்தை கையில ஏந்திட்டு சஸ்திரபாணியா முன் யுகத்தில் வந்த பெருமாள் சாஸ்திரபாணியா ஆச்சாரியனாக உள்ளத்தில் இருக்கும் தீமைக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பதுதான் கலியுகம். ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே. நாங்க ஏதோ வேற கேள்வி கேட்டா நீ வேற ஏதோ பதில் சொல்ற. ஏன் இப்படி ஒரு யுகத்தை பகவான் படைத்தான்? அதுக்குதான் இவ்வளவும் சொன்னேன். ஏன் இந்த யுகத்தை பகவான் படைத்தான்னா எல்லாம் நன்மைக்கே, எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கு. இப்ப தீய சக்திகள்லாம் எங்க இருக்கா? மனசுக்குள்ள. இந்த கலியுகத்துக்கு என்ன சிறப்புன்னு விஷ்ணு புராணம் இப்ப சொல்றது. முனிவர்கள் ஒரு சிலர் ஒன்று கூடினார்களாம். இந்த கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் 4ல எந்த யுகம் சிறந்ததுன்னு அவர்களுக்குள்ள விவாதம் செய்தார்கள். அவர்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. அவர்கள் என்ன பண்ணார்களா, நம்ம வேதவியாசர்கிட்ட போவோம், வியாசர்கிட்ட போய் எந்த யுகம் சிறந்ததுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு இவர்கள் கங்கை கரைக்கு செல்கிறார்கள். கங்கை கரையில அப்போது வியாசருடைய ஆசிரமம். வியாசர் கங்கையில நீராட போயிட்டார். வியாசர் கங்கையில அப்பதான் முழுக்கு போடுறார். அப்போ முனிவர்கள் பார்த்தார்களாம், ஆஹா வியாசர் நீராடி கொண்டிருக்கிறார், அவர் நீராடிட்டு வரட்டும். அவர் நீராடிட்டு வந்ததுக்கு அப்புறம் 4 யுகத்துல எந்த யுகம் சிறந்த யுகம் அப்படின்னு வியாசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அதுக்குள்ள மூக்க பிடிச்சு கங்கையில ஒரு முழுக்கு போட்ட வியாசர் அப்படி எழுந்தார். முனிவர்களை பார்த்தார். கலி சாதுகு அப்படின்ட்டு அடுத்த முழுக்கு போட்டாராம். கலிஹி சாதுகு, 4 யுகத்தில் மிகச்சிறந்த யுகம் கலியுகம்னு சொல்லிட்டு முழுக்கு போட்டார் வியாசர். 4 பேருக்கும் தூக்குவாரி போட்டுது. என்னடா இது, நாம கேள்வியே கேட்கல, நம்ம மனசுக்குள்ளதான் நினைச்சோம், மனசுக்குள்ள நினைச்சதுக்கே பதில் சொல்லிட்டார். ஆனா இவர் துவாபர யுகம் திரேதா யுகம்னு சொன்னா கூட பரவாயில்ல, கிருத்த யுகம்ங்கிறது ரொம்ப ஐடியல். அது இல்ல திரேதா துவாபரம்னாலும் பரவாயில்ல,
கலியுகத்தை பத்தி இப்பதான் 1/2 மணி நேரம் வெங்கடேஷ் உபன்யாசம் பண்ணா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் வியாசர் என்ன சொல்றார்? கலிஹி சாதுகு, 4 யுகங்களிலே மிகச்சிறந்த யுகம், தி பெஸ்ட் அப்படின்னா கலியுகம்னு சொல்லிட்டு முழுக்கு போட்டார். இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, தலையை சொரிஞ்சுட்டு இருக்கா. ஒரு நல்ல ஆச்சாரியனின் இலக்கணம் என்னன்னா, சிஷ்யனை யோசிக்க வைக்கணும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு மனசுல கொஞ்ச நேரம் அது ஓடணும். அதை ஓட விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேற ஏதாவது பேசிட்டு தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் நாமும் யோசிச்சு பார்ப்போம், ஏன் இப்படி சொல்லியிருக்கார். நம்ம எல்லாருமே இப்ப யோசிக்கிறோம் இல்லையா, என்னடா இது கலியுகத்தை போய் சிறந்த யுகம்னு வியாசர் சொல்றாரு, என்னவா இருக்கும்? உங்க ஒத்தொத்தர் மனசுலயும் ஒரு காரணம் உதித்து கொண்டே இருக்கும் அல்லவா இத்தனை நேரம். அதனாலதான் வியாசர் முழுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மெல்ல எழுந்து தீர்த்தமாடிட்டு வந்தார். திருமண் காப்பெல்லாம் அணிஞ்சிட்டார், வேட்டையெல்லாம் கட்டி விட்டார். இப்போ முனிவர்கள் கேட்டாலாம், சுவாமி நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னீர், நாங்க சரியா காதல வாங்கலன்னு நினைக்கிறோம்னா. எவ்வளவு அழகா சொன்னா பாருங்க. நாம என்ன பண்ணுவோம், சார் நீங்க ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டீங்க சார். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தட்ட சொல்லும் போதே நீ தப்பா சொல்லிட்டேன்னு ஏன் சொல்லணும்? ஒரு விஷயம் நீங்க சொன்னது கேட்டேன், நான் தப்பா காதுல வாங்கிட்ட போல இருக்கு, நீங்க சரியா தான் சொல்லியிருப்பீங்க, நான் ஒருவேளை தப்பா காதுல வாங்கிட்டேனோ இப்படி இருக்கேன்னு சொல்லலாமே. ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனால் இப்படி சொன்னா அதுக்கு பேரு நய உரை. அப்படி சொன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஆக இவ கேக்குறா, நாங்க ஏதோ தப்பா காதுல வாங்கிட்டோம்னு நினைக்கிறோம், கலிஹி சாதுகுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. வியாசர் சொன்னார், ஆமாப்பா கலியுகம் தான் சிறந்த யுகம், நீங்க அதுதானே கேட்க வந்தீர்கள். என் ஞான கண்ணுக்கு தெரிந்து விட்டது, 4 யுகத்தில் எது சிறந்த யுகம்னு கேட்க வந்தீர்கள், கலியுகம் தான் சிறந்த யுகம். எப்படின்னு கேட்டார்கள். வியாசர் பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்குறார். நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட், தத்ரால்பேன இவ யத்னேன புண்ணியஸ்கந்தம் அனுத்தமம் கரோத்திய கிருதயுகே கிரியத்தே தபசாகி சகா. கலியுகத்துலதான் சின்ன தர்மம் பண்ணாலும் பெரிய பலன் கிடைக்குமா. கலியுகத்துலதான் சின்ன முயற்சி எடுத்தாலும் பெரிய அருள் கிடைக்குமா. கலியுகத்துலதான் ஒரு சின்ன வழிபாடு செய்தா கூட பகவான் அதுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுவானா. என்ன காரணம்னா, கிருத்த யுகத்துல எல்லாம் பார்த்தா எல்லாரும் நற்செயல்ல ஈடுபடுவார்கள், அதனால காம்படிஷன் ஜாஸ்தி. கிருத்த யுகத்துல எல்லாரும் நல்லவர்கள், எல்லாமே ஐடியல், எல்லாரும் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருப்பா. அவர்களோடு காம்பீட் பண்ணி நாம பகவான்கிட்ட அனுகிரகம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கலியுகத்துல எப்படின்னா, பெரும்பாலும் எல்லாமே தீமையே வடிவெடுத்ததா இருக்கும். அத்தி பூத்த மாதிரி யாரோ ஒரு 4 பேர் ஒரு சின்ன நல்லது பண்ணுவா, பகவான் பார்ப்பான், ஆஹா இவன் நல்லது பண்ணியிருக்கான், ஏன்னா உனக்கு அனுகிரகம் பண்ணிடுவானா. அப்ப கலியுகம்ங்கிறது எந்த வகையில் நல்லது என்றால், கிருத யுகத்துல எல்லோரும் நல்லது செய்து கொண்டே இருப்பதாலே நீ செய்யற நல்லதுக்கு தனியா வேல்யூ கிடையாது. கலியுகத்துல எல்லாம் தீமையா இருக்கும் போது பாருங்களேன், பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு சென்னையினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? 1 கோடி 2 கோடி தாண்டி போகும் இல்லையா. ஆனா அதுல ஒரு 300 பேர் ஐயாவு மகால்ல உபன்யாசம் கேட்கிறான்னா அதுதான் கிரேட். அப்போ இத கேட்காதவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பா. ஆனா பகவான் என்ன பாக்குறான், ஆஹா இவர்கள்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி அட்டன் பண்ணி ஒரு நல்ல விஷயம் புராணங்கள் கேட்டுட்டு போயிருக்கா, அப்போ பகவானுடைய குட் புக்ஸ்ல வரதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதே கிருத்த யுகம்னா மொத்த சென்னை சிட்டியும் உட்காந்துருக்கும். அப்ப காம்படிஷன் ஜாஸ்தி. கலியுகத்துல காம்படிஷன் கம்மி. அப்ப சின்ன முயற்சி, சின்ன வழிபாடு, சின்ன தபஸ் எது பண்ணாலும் அந்த சின்ன சின்ன தர்மத்துக்கெல்லாம் பெரிய பலனா. இன்னும் புரியறாப்புல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல எல்லாருமே 95 மார்க், மினிமம் 95 வாங்குவா. அந்த ஸ்கூல்ல படிச்சு நான் 100 மார்க் வாங்கினேன்னா எனக்கு அது பெருமையே கிடையாது. ஆனா எல்லாரும் 35 மார்க் வாங்கவே கஷ்டப்படுற ஸ்கூல்ல படிச்சு நான் 65 வாங்கினாலே பெரிய விஷயம் தானே. அது போல கிருதயுகத்துல தபஸ் பண்றதை விட இந்த கலியுகத்துல ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அது பெரிய விஷயம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு நிறைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒரு விழான்னு கூப்பிடுறோம், எல்லாரும் வராங்க, மொய் எழுதிட்டு போறாங்க. பரம்பரை விரோதின்னு இருந்தான். அந்த பரம்பரை விரோதி ஒரு 100 ரூபா மொய் எழுதிட்டு போனானா, டே இவன் கூட 101 கொடுத்திருக்கானே அதுதான் நமக்கு பெருசா தெரியும். சொந்தக்காரன் 10,001 கொடுத்தது தெரியாது. விரோதி கூட 101 கொடுத்திருக்கானே, அப்ப கலியுகத்தில் வாழ்பவன் கூட ஒரு சின்ன தர்மம் பண்றான்னா அதுதான் பகவானுக்கு பெருசா தெரியும். அதனால கலியுகம் சிறந்த யுகம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 சொல்றார், கலியுகத்துல வழிபாடுகள்லாம் குறைந்த காலம் பண்ணாலே பலன் கொடுத்துருமா. யத்கிருதே தசபிர் வருஷைஹி திரேதாயாம் ஹாயனேன தது துவாபரே தச்ச மாசேனஹி அஹோராத்திரேன தற்கலவு. நீங்க கிருதயுகத்துல ஒரு வழிபாடு செய்யணும்னா மினிமம் 10 வருஷம் பண்ணணும். 10 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு வழிபாடு பண்ணாதான் பலனா. இப்போ கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்றோம் இல்லையா, எனக்கு ஒரு புது வீடு வாங்கணும் அதுக்காக அர்ச்சனை, வரிசையா 10 வருஷம் டெய்லி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், அப்பதான் பலன் கிடைக்குமா. திரேதா யுகத்துல அது 1 வருஷம் பண்ணணுமா. துவாபர யுகத்துல 1 மாசம் பண்ணணும்.
கலியுகத்துல ஒரு நாள் பண்ணா போறோம், ஓவர் நைட்ல பலன் கிடைக்கும். ஒரே வழிபாடு. கிருத்த யுகம்னா 10 வருஷம், திரேதா யுகம்னா 1 வருஷம், துவாபர யுகம்னா 1 மாசம், கலியுகம்னா ஒரே நாள், அடுத்த நாள் பலன் கிடைக்குமா? என்ன காரணம்னா, மற்ற யுகத்துல உனக்கு பக்திக்கு அனுகூலமான சூழல் நல்லா இருக்கு, சர்க்கம்ஸ்டன்ஸ் சிச்சுவேஷன் நல்லா இருக்கு. அப்ப நீ தாராளமா 10 வருஷம் பக்தி பண்ணலாம். அதனால பகவான் என்ன பண்ணுவான், ஒரு நாள் கிருத்த யுகத்துல தானே இருக்க, எல்லாம் சுத்தி நல்லவனா இருக்கான், ஒரு கெடுதல் கிடையாது, உனக்கு சோசியல் மீடியா கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, அப்புறம் என்ன வாடா 10 வருஷம் பண்ணுன்றான். ஆனா கலியுகத்துல உட்காந்தோம்னா ஒரு உபன்யாசம் கேட்கலாங்கிறதுக்குள்ள பார்த்தா நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, மினிமம் ஒருத்தருக்கும் வாட்ஸ்அப்ல 30 பேராவது மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. கரெக்ட் தானே? இந்த 6:30ல இருந்து 8:30 வரைக்கும் நீங்க இங்க உட்கார்ந்த நேரத்துக்குள்ள வாட்ஸ்அப் வில் பி ஃபிளட்டட் வித் மெசேஜஸ். அதுலயும் அவன் வாய்ஸ் மெசேஜ், ஒருத்தரும் போட்காஸ்ட் லெவலுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி 10 நிமிஷம் 20 நிமிஷம் அனுப்பி வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி, அதுலயும் ஏதாவது உருப்படியான வீடியோ வரதா பரவாயில்ல, எங்கேயா ஒரு நாய் நாதஸ்வரம் வாசிச்சிருக்கோம், ஒரு டாக்டர் ஃபிடில் வாசிச்சுட்டே ஆபரேஷன் பண்ணியிருப்பார், இந்த பார் நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சது நீயும் பார் போ எல்லாத்தையும். அதுவும் அவனே 5 பேருக்கு மேல ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சாலும் அதை பத்தி எனக்கு என்ன, நான் 5 100 பேருக்கு பண்ணி 500 பேருக்கு பண்ணியே தீருவேன்னு ஃபார்வர்ட் பண்ணி. நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன், இதெல்லாம் எதுக்கடா எனக்கு அனுப்புறேன்னு கேட்டேன். இட் இஸ் வெரி குட், யூ ஷுட் சி யூ நோ. நான் சொல்லிட்டேன், அது பாரு நான் அறிவே இல்லாம போயிடுறேன், எனக்கு பொது அறிவே வேண்டாம், அவன் உபன்யாசம் மட்டும் பண்ணிக்கிறேன். வேண்டாம்டா விட்டுடுறான்னா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, நீ பார்த்து தான் ஆகணும்னு அனுப்புறான். யார் கேட்டோம் இவன் வார்வ. அதுலயும் இந்த மெசேஜுக்கெல்லாம் காசு இருந்த வரைக்கும் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. மெசேஜ் எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னதுல இருந்து குட் மார்னிங், ஹாப்பி 8 AM, ஹாப்பி 9 AM, ஹாப்பி 10 AM எல்லாத்துக்கும் ஒரு பூ படத்தை வரைஞ்சு இப்பதான் போட்டு அனுப்பி விட்டுருது. இத்தனை டிஸ்ட்ராக்ஷனை வச்சு நீ ஒரு நாள் பக்தி பண்றதுங்கிறதே பெரிய விஷயம். அதனால கலியுகம்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஹைவேல கார் ஓட்டுறவன் 100 கிலோமீட்டர் கூட ஜம்முன்னு ஓட்டிடலாம். நம்ம சென்னை டிராபிக்லயோ பெங்களூர் டிராபிக்லயோ 1 கிலோமீட்டர் ஓட்டுறதே கஷ்டம் இல்லையா? அது போல மத்த யுகங்கள்லாம் ஹைவே மாதிரி நீ 10 வருஷம் பக்தி பண்ணலாம். கலியுகம்ங்கிறது சென்னை பெங்களூர் டிராபிக் மாதிரி 1 கிலோமீட்டர் போறதே கஷ்டம். அதனால ஒரு நாளைக்கே பலன் கொடுத்துருவான். இது 2வது பெருமை. அடுத்து கலியுகத்துக்கு 3வது சிறப்பு சொல்றார். ஸ்வல்பேனகி பிரயத்னேன தர்ம சித்தியதி வைகலௌ நரைர் ஆத்மகுணாம் போபிகி ஷாலிதாக்கில கில்பிஷைகி. நாம சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணாலே அதுக்கு பெரிய பலன் கொடுப்பான் பகவான். அது போல நிறைய தோஷம் இருக்கு, பாபம் இருக்கு, இதெல்லாம் நீங்கணும்னா பெரிய பெரிய பரிகாரம்னு ஒண்ணும் பண்ண வேண்டாமா. நாம நற்குணங்களை வளர்த்துண்டாலே பகவானே நம்ம பாபங்களை போக்கிடுவானா. கலியுகத்துல முயற்சி எடுக்கிறதே பெரிய விஷயம். அந்த இனிஷியேட்டிவ் யாரும் எடுக்க மாட்டா. அதனால என் அழுக்கு போகணும், என் பாப்பம் போகணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட ஒருத்தன் நல்ல குணத்தை வளர்த்துக்கிறான்னா அவன்கிட்ட உள்ள தோஷங்களை பகவான் தானே போக்கி கொடுப்பான். ஏன்னா கலியுகத்துல தர்மம்ங்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் மாதிரியும். தர்மமா எங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்ப வந்து பாருங்க என்னன்னே புரியல. அவ சொல்றா அந்த தமிழ் பேப்பர் திருவள்ளுவரும் கம்பரும் பாரதியாரும் வந்தா கூட அட்டன் பண்ண முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்கிறா. கலியுகத்துல அவ்வளவு கஷ்டமா இருக்குமா எல்லாம்? அதனால அப்படிப்பட்ட கலியுகத்துல வந்து நீ தர்மத்தை ட்ரை பண்ணுனா அது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி. ஆனா அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினுக்கு ஒரு சௌரியம் உண்டு. என்ன? நம்பர் போட்டு அட்டம் பண்ணாலே மார்க் உண்டு. அது போலதான் கலியுகத்துல தர்மம்ங்கிற அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினுக்கு நீ ட்ரை பண்ணாலே போதும். நான் சொல்லல, ஆழ்வார் பாடியிருக்கார், ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே. நீ கலியுகத்துல ஆர்வத்தை வளர்த்துண்டா போறோம். எவ்வளவு தூரம் அறிவு இருக்கு, ஏன்னா எல்லா சாஸ்திரமும் கலியுகத்துல கற்று தருவதுன்னா கட்டும். 3வது ஸ்பெஷாலிட்டி கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா போறோம், பக்தியில ஈடுபடணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும். அந்த ஆர்வம் இருந்தாலே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பரை போட்டா மார்க் கொடுக்கிற மாதிரி நமக்கும் ஆர்வம் இருந்தாலே பகவான் மதிப்பெண் கொடுத்துருவான். அடுத்து 4வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பெரியோர்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டும் ஸ்லோகம். தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞை ஸ்திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். இந்த விஷ்ணு புராணத்துக்கு ராமானுஜருடைய ஆசை, இந்த விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் உருவாக வேண்டும்னு. இத்தனை விஷயமும் இருக்கக்கூடிய புராணம் விஷ்ணு புராணம். இதுக்கு ஒரு நல்ல விளக்க உரை வியாக்கியானம் உருவாகணும்னு ஆசைப்பட்டார் ராமானுஜர். யாரை கொண்டு வியாக்கியானம் அருளினார்னா சொல்லலாமா? யார் வியாக்கியானம் பண்ணா விஷ்ணு புராணத்துக்கு? ராமானுஜர் தம்முடைய சிஷ்யர் எங்களாழ்வான் என்பவர் மூலமாக விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை உருவாக்கினார். இத்தனை விஷயங்கள் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமே கலியுகம் பத்தி, இது அத்தனையும் விஷ்ணு புராணத்துல இருக்கு. ராமானுஜர் தாமே எங்களாழ்வான் என்ற தம் சீடரை அழைத்து விஷ்ணு புராணத்துக்கு பூர்த்தியா வியாக்கியானம் பண்ணுனார். அதுல இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். தியாயன் கிருதே,
இது வியாசர் அந்த ரிஷிகளை பார்த்து சொல்றார். சொன்னேன் இல்லையா, முனிவர்கள்லாம் வியாசர்கிட்ட எந்த யுகம் சிறந்ததுன்னு கேட்க வந்தார்கள். கலியுகம்னு சொன்னார். ஏங்கிறதுக்கு பட்டியலிட்டு ஒவ்வொரு பாயிண்டா சொல்றார். அதுல ஃபைனல் பாயிண்ட், தியாயன் கிருதே. நீ கிருத யுகத்துல தியானம் பண்ணி தபஸ் பண்ணி என்ன அடைவாயோ, யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம், திரேதா யுகத்துல யாகங்கள் வேள்விகள் பண்ணி என்ன அடைவாயோ, துவாபரே அர்ச்சகன், துவாபர யுகத்துல பகவானுக்கு பூஜை அர்ச்சனை ஆராதனம் பண்ணி என்ன அடைவாயோ, யதாப்னோதி ததாப்னோதி கலோ சங்கீர்த்திய கேசவம். கலியுகத்துல கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பகவானுடைய நாமத்தை சொன்னாலே அந்த பலனை அடையலாம். கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். இது எல்லாரும் பண்ணலாமே, கஷ்டமே கிடையாது. ஒரு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான்னு சொல்வதாகட்டும், அல்லது ஒரு சகசிரநாமம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுன்னு ஆரம்பிச்சு சொல்றதாகட்டும், அல்லது ஒரு பஜனையா நாமாவளியா பாடுறதாகட்டும், இது சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் பண்ணலாம். இதுக்கு இன்னார் இணையார் இந்த வேறுபாடே கிடையாது. அப்போ கிருத யுகத்துல நீ ஒரு பலன் அடையணும்னா அதுக்கு தியானம்னு இடைவிடாம பகவானை தியானிக்கணும். நமக்கு அது ரொம்ப கஷ்டம். அதையே திரேதா யுகத்துல அடையணும்னா யாகம் பண்ணணும். யாகம்ங்கிறதெல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. சரி, துவாபர யுகத்துலன்னா பகவானுக்கு திருவாராதனம் பூஜைன்னு பண்ணணும். கலியுகத்திலையும் பண்றோம், ஆனா பர்ஃபெக்டா பண்ண முடியாது நம்மளால கலியுகத்துல. அதுக்காக திருவாராதனத்தை விட்டுட வேண்டாம், தினந்தோறும் பூஜை கட்டாயம் பண்ணணும். ஆனா இங்க விஷயம் சொல்லப்படுவது என்னன்னா, கலியுகத்தில் நீ துவாபர யுகத்துல பண்ண லெவலுக்கு பூஜை பண்ண முடியுமான்னா அது கஷ்டம். நாம என்ன பண்றோம், 16 உபச்சாரத்தோட பூஜை பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு 32 அபச்சாரத்தோட முடிக்கிறோம் அப்படின்னு ஸ்லோகம் டெய்லி சொல்றோம். உபச்சாராபதேசேன கிருதான் அகரகர்மயா அபச்சாரான் ஈமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமான்னு உனக்கு 16 உபச்சாரம் பண்றேன்னு ஆரம்பிப்போம். பூர்த்தி பண்ணும்போது 32 அபச்சாரம் பண்ணி பூஜையை முடிச்சிருவோம். ஆனால் எந்த தோஷமும் வராத, தப்பா சொன்னாலும் குற்றமே இல்லாத ஒரு வழி உண்டுன்னா அது நாம சங்கீர்த்தனம். இந்த கலியுகத்துல நம்மளால எல்லாம் பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் இம்பர்ஃபெக்ட். மற்ற யுகத்துல ஐம் பர்ஃபெக்ட்னு வேணா சொல்லிக்கலாம். ஐ அப்பாஸ்டபி எம் பர்ஃபெக்ட். அந்த அப்பாஸ்டபியை தூக்கிடுங்கோ, இம்பர்ஃபெக்டா தான் நாம எல்லாம் பிறந்துட்டு இருக்கோம். ஐம் பர்ஃபெக்ட்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை. அப்ப நாம கூட சொல்லணும்னா பகவானுடைய நாமம், அதை எப்படி சொன்னாலும் தோஷம் இல்லையாம். இது ஒரு வரலாறே சொல்லுவார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பத்மநாபோ மரப்பிரபுன்னு இருக்கு இல்லையா, அமரப்பிரபுன்னு இருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல. அதை ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், சொல்ல தெரியாம மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொன்னார். மரப்பிரபு மரப்பிரபுன்னார். இது சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வழியா ஒரு பெரிய பண்டிதர் போனாராம். என்னையா நீ மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்ற அப்படின்னார். இவர் பயந்துட்டார். ஏன் சாமி, பெருமாளோட திருநாமம் தான் அப்ரமேயோ ரிஷிகேஷ பத்மநாபோ மரப்பிரபுன்னு இருக்கே. பார், உனக்கு சம்ஸ்கிருத இலக்கணம் தெரியுமா? பத்மநாபகா அமரப்பிரபு சேரும்போது பத்மநாபோமர பிரபுன்னு ஆகும். சேர்த்து சொன்னா பத்மநாபோமர பிரபுன்னு சொல்லணும். பிரிச்சு சொன்னா பத்மநாபகா அமரப்பிரபு. இவர் பயந்துட்டார். என்னென்னமோ சான்ஸ்கிரிட்ல தாட்பூட் தஞ்சாவூர்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னார். நீ சொல்றது தப்பு, சொல்லாதேன்ட்டார். அடுத்த நாள் இவர் மரப்பிரபுனாவது சொல்லிட்டு இருந்தார். இவர் பெரிய வித்வான் நினைச்சிட்டு நீ சொல்லாத தப்புன்ட்டார். அந்த பெரிய வித்வான் இருக்காரே, அவர் கனவுல பெருமாள் தோன்றினார் அன்று இரவு. என் பக்தன் என் நாமத்தை சொன்னா ஏன் அவனை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னு கேட்டார். இவர் சொன்னாராம், இல்ல அவர் அமரப்பிரபுன்னு தானே சொல்லணும், மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லிட்டார். அதுல என்ன தப்பு? அமரப்பிரபுனா தேவர்களுக்கு தலைவன் அர்த்தம், மரப்பிரபுனா மரங்களுக்கு தலைவன் அர்த்தம். நான் மரங்களுக்கு தலைவன் இல்லையான்னு கேட்டாரா பெருமாள். மரத்துக்கும் நான் தானடா பிரபு, தேவர்களுக்கும் நான் தான் பிரபு, மரத்துக்கும் நான் தான் பிரபு. இவர் சொன்னார், அப்படி இல்ல, சான்ஸ்கிரிட்ல விபக்தின்னு இருக்கு, ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன வேற்றுமை உறுப்பு விபக்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? பெருமாள் சொன்னாராம், என் நாமத்தை சொல்லும் போது நான் விபக்தியை பார்க்க மாட்டேன், பக்தியை தான் பார்ப்பேன். அவன் பக்தியோடு சொன்னான்னா எப்படி சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்ப இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய நமக்கு ஒரு வழி உண்டுன்னா, தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞை ஸ்திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கலியுகத்துல பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், திருநாமங்களை பாடுவது என்ற எளிய வழி இருக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பாகவத புராணத்திலும் வருது. கிருத்தே யத் தியாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரி கீர்த்தனாத். அப்ப கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம்ங்கிற சிறந்த தர்மம் இருக்கிறது. அதனால வியாசர் சொன்னார், முனிவர்களே, கலியுகத்தை பகவான் ஏன் படைச்சான்னு இப்ப புரியறதான்னார். ஏன் படைச்சான்னு புரியறதா? நாமெல்லாம் மத்த யுகத்துல லாங் டேர்ம் பக்திக்கு ஃபிட் ஆகல. அதனால ஷார்ட் டேர்ம்ல சின்ன முயற்சியில பேரருள் கொடுப்பதற்காகத்தான் இந்த கலியுகத்தில் நம்மை பகவான் படைத்திருக்கிறார். அதனால இதையும் ஒரு சாபம் நினைக்க வேண்டாம், இதுவும் ஒரு வகையில் வரம் தான்.
இதுவும் நன்மைக்குத்தான். அப்ப இந்த 4 விஷயம் புரிஞ்சுடுத்து. அப்ப 5வது, இந்த கலியுகத்துல வாழறோம், நாங்க என்ன கடைபிடிக்கணும்? அப்ப கலியுக தர்மமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 8 முக்கியமான விஷயங்கள். என்னப்பா ஒன்னோட முடிச்சிருவேன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு 8 போடுறியே. ஆமா, 8 போட்டா தானே லைசன்ஸ் கொடுப்பாங்க, அதனாலதான் 8 போட்டிருங்க. இன்னைக்கு எல்லாரும் லைசன்ஸ் வாங்கிடுவோம். என்னன்னா, கலியுகத்தில் கடைபிடிக்க வேண்டிய 8 முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப முதல் 4 பாயிண்ட் எல்லாருக்கும் ஓகே. கலியுகம்னா என்ன, கலியுகத்தின் காலக்கணக்கு என்ன, கலியுகத்தின் இயல்பு என்ன, ஏன் இப்படி ஒரு கலியுகம், அதெல்லாம் எடுத்து இப்ப கலியுகத்துல நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும். தர்மபுத்திரன் பட்டாபிஷேகம் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்ணன் புறப்பட்டு சென்றவாறே பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணா. பரீட்சித்துக்கு அப்புறம் ஜனமேஜயன், பரீட்சித்தோட மகன் ஆட்சி செய்தான். ஜனமேஜயனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் சதானீக்கன் என்பவன் ஆட்சி செய்தான். இந்த சதானீக்கனுடைய ஆட்சி காலத்துலதான் கலியுகத்தின் கோலாகலம்ங்கிறது கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கியதான். அதனால அந்த சதானீக்கன் என்ன பண்ணா, தன்னுடைய குருவான சௌனக முனிவர்கிட்ட போனான். அவர்கிட்ட போய் பிரார்த்தித்தான், உலகத்துல கலியுகம்ங்கிறது அதிகரிக்கிறது, நன்மை எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது, தீமை அதிகரிக்கிறது, மக்கள் மனசுக்குள்ள அந்த ஈவில் ஸ்பிரிட்டுங்கிறது நுழைஞ்சுடுத்து. இந்த நிலையில் எனக்கு ஒரு ஆசைன்னு நான் சதானீக்கன். என்னன்னு கேட்டார் சௌனகர். அந்த ராஜா சொல்றான், பாருங்க கலியுகத்திலையும் அப்படி ஒரு ராஜா இருந்திருக்கான். என்னுடைய சிட்டிசன்ஸ், என் பிரஜைகள் எல்லாரும் முக்தி அடையணும்னு நான் ஆசைப்படுறேன், வழி சொல்லுவோம்னா. அப்படி ஒரு ராஜா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவன் சொல்றான், மக்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 விஷயம் தேவை. ஒரு ராஜா என்ன பண்ணணும்னா, அறம் பொருள் இன்பம் 3 விஷயம் பார்த்துப்பான். தர்மப்படி வாழ்வதற்கு, அதாவது மன்னனுக்கு இதெல்லாம் டியூட்டின்னு சொல்லியிருக்கு. நம்ம தர்மப்படி வாழ்வதற்கு என்னென்ன வகை செய்யணுமோ ராஜா அதெல்லாம் பண்ணணும். பொருள், மக்களுக்கு தேவையான பொருளாதாரம், அதற்கு அவன் ஒரு ஆதாரமாக இருக்கணும். அடுத்து இன்பம், மக்கள்லாம் க்ஷேமமா வாழறாளான்னு பாத்துக்கணும். மத்த ராஜாக்கள் 3 தான் பண்ணுவா. இவன் பாண்டவர்கள் வழி வந்தவன். பாண்டவர்களுக்கு சரியா 4 தலைமுறை கழிச்சு. ஏன்னா பாண்டவர்களுக்கு அப்புறம் அவன் பேரன் பரீட்சித்து, அதுக்கப்புறம் ஜனமேஜயன், அதுக்கு அடுத்து இந்த சதானீக்கன். அவன் சொல்றான், இந்த 3 கிடைச்சா போதாது, அந்த வீடு பேரு மோட்சம் இருக்கே, என் நாட்டில் வாழக்கூடிய எல்லா பிரஜைகளும் முக்தி அடையணும்.